யாராச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிடாதீங்க. 99% ஃபேக்காக தான் இருப்பாங்க. ஓகேவா? முக்கியமாக அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்கன்னா பண்ணாதீங்க. அது கன்ஃபார்ம் ஃபேக்கு தான். எந்த ஒரு கம்பெனியுமே அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. ஐடி கார்டு தரோம், அது வேணும், இது வேணும், இதுக்கெல்லாம் அமௌண்ட் வேணும். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு எதுக்கு ஐடி கார்டு? யூ வாண்ட் டு திங்க் தட். தயவுசெய்து யாருமே பண்ணிடாதீங்க. இப்போது ஒரு கம்பெனி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தந்தாதான். ஒரு 1 year 2 year ஒர்க் பண்ணியிருக்கேன், 6 month ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தந்தாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும், நீங்கள் நம்பலாம். மிச்சப்படி எந்த கம்பெனியுமே நம்பாதீங்க. முக்கியமாக ஃப்ரெஷராக இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் ஃப்ரெஷராக மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெஷர் தானே ஒர்க் தேடிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா ஈஸியாக வாங்கிப்பாங்க. ஏன்னா நம்ம அப்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். நம்மளுக்கு ஒர்க்கு வேணும், ஜாப் வேணும், வீட்டிலேருந்து வேணும் அப்படி சொல்லிட்டு. நானும் நிறையா பேர்கிட்ட கேட்டுட்டேன். நிறையா ஃபேக்காக அவ்வளோ வந்திருக்கு. என் ஃப்ரெண்டெலாம் 1 month 2 month கிட்ட ஒர்க் பண்ணால் டேட்டா என்ட்ரின்ற ஜாப்புன்னு சொன்னாங்க. அவள் டேட்டா என்ட்ரி தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் அது ரியலான்னு கேட்டால் அவள் ரியல்னு தான் சொன்னாள். ஆனால் அவளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஃபேக்குன்றது. நான் இந்த கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணாங்க அவளுக்கு. இந்த யூடியூப் வீடியோஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணாங்க. அண்ட் தென் அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு 5 ஜாப் கொடுத்துட்டு இதிலேருந்து தான் நாங்கள் உங்களுக்கு ஜாப் தருவோம் அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இந்த நம்பர், அப்புறம் இந்த நம்பர், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். ஓகேவா? இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படி சொல்லி தான் அவள் கேட்டிருக்கா. அதுதான் அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவ மூலியமாகவே அவங்க சம்பாதிக்கலான்னு பார்த்து இந்த இந்த லிங்க், இந்த டெஸ்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பரில் உள்ளவங்களுக்கு ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்ககிட்டையும் இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பேசுங்க, 350 கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பொய் சொல்லி பேச வச்சு, இப்போ இவ இப்படி சொன்னா அப்படின்னா 10 பேர்கிட்ட சொன்னா அப்படின்னா அவளுக்கு அந்த காசு வரும்ல, அந்த 350 வருமா? அப்போ அவள் ஓகே ஒத்துப்பா. அப்போ இந்த மாதிரி நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணால் அப்போ நமக்கு காசு வரும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க தயவுசெய்து. நம்ம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னா நம்ம யாரையுமே ஏமாற்றவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏமாந்துட்டிங்களா, 350 ஏமாந்துட்டிங்களா, விட்டுருங்க. உங்களால் அவங்கள எந்த அளவு